அஸ்ஸலாமுஅலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த வீடியோல ஒரு செம்மையான கேமிங் லேப்டாப் பத்தி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்டே சொல்லிடுறேன், இந்த வீடியோ எந்த ஒரு ஸ்பான்சர் வீடியோவுமே கிடையாது. யாருமே அதுக்கு காசு கொடுத்து இந்த வீடியோ பண்ணுங்க, இந்த லேப்டாப் பண்ணுச்சு, இந்த லேப்டாப் பத்தி நல்ல ரிவ்யூவா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி யாருமே சொல்ல கிடையாது. இந்த வீடியோல பார்க்க போற லேப்டாப் நான் என்னோட சொந்த காசை போட்டு வாங்கினது. அதுக்கான ப்ரூஃபை நீங்களே பார்ப்பீங்க. ஃப்ளிப்கார்ட்ல இதை நான் வாங்கினேன். ஓகே, இப்போ அந்த லேப்டாப் என்ன, அதோட விலை என்ன அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க ஒரு கேமிங் லேப்டாப் வாங்கணும், அதுவும் ரொம்பவே டைட்டான பட்ஜெட்ல, ரொம்ப கம்மியான பட்ஜெட்ல ஒரு கேமிங் லேப்டாப் வாங்கணும் அப்படின்னா என்ன லேப்டாப் வாங்கலாம் அப்படின்றத நம்ம இந்த வீடியோல பார்த்துடலாம். ஸோ இந்த வீடியோ நீங்க கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. அதுக்கு முன்னாடி இதுவரையும் நீங்க என்ன இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா இப்பவே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகேங்க, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு நீங்க இதுவரையும் லைக் பண்ணல அப்படின்னா இப்பவே லைக் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நீங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் தான் எனக்கு இது போல அடுத்தடுத்து வீடியோ போறதுக்கு ஒரு மோட்டிவா இருக்கும். ஸோ மறக்காம லைக்கை மட்டும் தட்டி விட்டுருங்க. இடம் பார்த்தீங்க அப்படின்னா வேற இடத்துல உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பேன். ஏன் அப்படின்னா உள்ளுக்குள்ள வேற ஒரு வீடியோ எடிட்டிங் போய்கிட்டு இருக்கு. ஸோ அதனால உள்ள என்ன விட மாட்டானுங்க. அதனால வெளியே உட்காந்து தான் பேசிக்கிட்டு இருக்கேன். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த தடவை நம்ம திரும்பவும் மாத்திக்கலாம். ஓகே, இப்போ நம்ம எந்த லேப்டாப் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா MSI. ஸோ MSI அப்படின்றது ஒரு நல்ல பிராண்ட், உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். நல்ல பிராண்ட். இந்த பிராண்டில் ஒரு லேப்டாப் இருக்குது. அந்த லேப்டாப் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த லேப்டாப்பை நான் வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை நான் சொல்லிடுறேன். நான் என் தேவைக்காக ஒரு லேப்டாப் தேடும்போது எனக்கு ஒரு சில ஆப்ஷன்ஸ் கண்டிப்பாக வேணும் அப்படின்ட்டு நான் நினச்சிருந்தேன். அதுக்கப்புறம் தான் நான் இந்த லேப்டாப்பவே வாங்கினேன். என்னென்ன ஆப்ஷன் அப்படின்னு நான் சொல்கிறேன். உங்களுக்கு மேபி அதே ஆப்ஷன்ஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கண்ணை மூடிட்டு நீங்கள் இந்த லேப்டாப்பை வாங்கலாம். ஓகேங்க, என்னென்ன ஆப்ஷன் அப்படின்னா ஃபர்ஸ்ட், நான் வாங்கக்கூடிய லேப்டாப் ஒரு கேமிங் லேப்டாப்பா இருக்கணும். அடுத்தது அது குறைஞ்சது 8 GB ரேம் இருக்கணும். அதே சமயத்தில் அதுல SSDயும் இருக்கணும், ஹார்ட் டிஸ்கும் இருக்கணும். ஏன் அப்படின்னா SSD நம்மளோட லேப்டாப்போட ஸ்பீடை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணும். ஹார்ட் டிஸ்க்கு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய போட்டோ, வீடியோ, டாக்குமெண்ட், மூவிஸ் எதுவாக இருந்தாலும் அதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு தேவைப்படும். ஸோ அதனால தான் SSDயும் இருக்கணும், ஹார்ட் டிஸ்கும் இருக்கணும். அடுத்து அது ஒரு கேமிங் லேப்டாப்பா இருக்கணும். கேமிங் லேப்டாப் அப்படின்னாலே கண்டிப்பா அது கிராஃபிக்ஸ் கார்டு வேணும். அதுவும் டெடிகேட்டட் கிராஃபிக்ஸ் கார்டு என்னோட லேப்டாப்புக்கு வேணும். இது எல்லாமே சேர்த்து என்னோட பட்ஜெட் 60,000 ரூபாய் இருந்துச்சு. இது எல்லாமே ஃபில்டர் பண்ணி தான் நான் ஒரு லேப்டாப்பை சூஸ் பண்ணேன். என்ன லேப்டாப் அப்படின்னா MSIயோட GF63 Thin அப்படின்னு சொல்லக்கூடிய லேப்டாப். இந்த லேப்டாப்பை வாங்கி நான் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணேன். எப்படி இருந்துச்சு அப்படின்றத சொல்றேன். ஸோ திரும்பவும் இதுக்குள்ள என்னென்ன வந்துச்சு அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் திரும்பவும் இதை ரீபேக் பண்ணி திரும்ப ஓப்பன் பண்ணி காட்டுறேன். உள்ள என்னென்ன வந்துச்சு அப்படின்றத நீங்க பாருங்க. அதுக்கு முன்னாடி இந்த லேப்டாப்ல ஒரு சில அட்வான்டேஜஸ் இருக்குது. அதே சமயத்தில் இந்த லேப்டாப்ல குறைகளும் இருக்குது. என்னென்ன குறை இருக்கு அப்படின்றத நான் சொல்றேன், தெரிஞ்சுக்கங்க. உங்களுக்கு ஓகே அப்படின்னா இது வாங்குங்க, இல்ல அப்படின்னா வேற சாய்ஸும் இருக்குது, நீங்க அதை கூட பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் இது நம்ம ஓபன் பண்ண உடனே முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா ட்ரூ கேமிங் அப்படின்னு சொல்லி பேர் எழுதிருக்காங்க. ஸோ பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. அப்புறம் மெயில்ல பார்த்தோம் அப்படின்னா MSI அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களோட ரெட் டிராகன் போட்டு ஒரு லோகோ இருக்குது. அடுத்து இப்போ நம்ம இதை ஓபன் பண்ணிடுவோம். உள்ள என்னென்ன வந்துச்சு அப்படின்றத நான் சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இதை நான் ஃபிளிப்கார்ட்ல ஆர்டர் பண்ணேன். ஏன் அப்படின்னா ஃபிளிப்கார்ட்ல இதை 59,000 ரூபாய் போட்டிருந்தாங்க. அதே சமயத்தில் அமேசான்ல இதை 69,000 ரூபாய் போட்டிருந்தாங்க. கிட்டத்தட்ட 10,000 ரூபாய் அமேசான்ல கூட போட்டிருந்தாங்க. ஸோ அதனால தான் நான் ஃபிளிப்கார்ட்டை சூஸ் பண்ணேன். ஃபிளிப்கார்ட் சப்போஸ் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் அந்த லிங்கை யூஸ் பண்ணி கூட இன்கேஸ் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா வாங்கிக்கலாம். ஓப்பன் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா லேப்டாப் தாங்க இருக்குது. ஸோ லேப்டாப்பை நம்ம கையில் எடுத்துருவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது லேப்டாப் பார்க்கும்போது ஓரளவுக்கு சூப்பராகவே இருக்குது. ஆனால் இதுலேயும் ஒரு சில விஷயங்கள் எனக்கு பிடிக்கல. என்ன அப்படின்றத சொல்கிறேன். ஓகே, லேப்டாப் ஓரமாக வச்சுடுவோம். வச்சதுக்கப்புறம் பாக்ஸ்குள்ளே வேற என்ன இருக்குது அப்படின்றத நான் சொல்கிறேன். ஓகே, பாக்ஸ் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா சைடில் பார்க்கும்போது ஒரு சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. கேபிள் மட்டும் தான் இருக்கு, மற்றது எங்கடான்னு சொல்லி தூக்கி பார்த்தோம்னா உள்ளுக்குள்ள அடாப்டரும் இருக்குது. அடுத்து பார்த்தோம்னா பில்லு. ஸோ இது நான் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினதுக்கான பில்லு. அதுக்கப்புறம் யூசர் மேனுவலும் வாரண்டி கார்டும் இருக்குது.
ஓகே, இப்போ இது எல்லாத்தையுமே ஓரமாக வச்சிடலாம். ஓகே, இந்த லேப்டாப் வரும்போது இந்த பாக்ஸில் என்னென்ன இருந்துச்சு அப்படின்றத நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இப்போ இந்த லேப்டாப்போட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். இதுக்கப்புறம் இதோட அட்வான்டேஜ் என்ன, எனக்கு பிடிக்காத ஒரு சில விஷயங்கள் இருக்குது, அது என்ன அப்படின்றதையும் நான் தொடர்ந்து சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஸ்பெசிஃபிகேஷன். ஸோ இந்த லேப்டாப் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது இந்த லேப்டாப் MSIயோட GF633 அப்படின்னு சொல்லக்கூடிய மாடல். ஆக்சுவலி இந்த லேப்டாப்ல பார்த்தீங்க அப்படின்னா DDR4ஓட 8GB RAM கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் 256GB SSD கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்மளுடைய ஸ்டோரேஜை சேவ் பண்ணி வைக்கிறதுக்காக, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் நம்ம சேவ் பண்ணி வைக்கிறதுக்காக 1TB ஹார்ட் டிஸ்க்கும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இது ஒரு கேமிங் லேப்டாப் அப்படின்ற காரணத்தினால GTX 1650 Max ஓட கிராஃபிக்ஸ் கார்டு கொடுத்துருக்காங்க. அதுவும் அது 4GB டெடிகேட்டட் கிராஃபிக்ஸ் கார்டு. ஓகே, அடுத்து இந்த லேப்டாப்போட ப்ராசஸர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது இந்த லேப்டாப்ல Intel i5 10th ஜெனரேஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த லேப்டாப்போட கோர்ஸ். கோர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது இந்த லேப்டாப்ல 6 கோர் கொடுத்துருக்காங்க, ஹெக்ஸா கோர் கொடுத்துருக்காங்க. அதுவும் 12 த்ரெட்ல இருக்குது. 6 கோர் 12 த்ரெட் அப்படின்னாலே ஓரளவுக்கு நல்லாவே ஸ்பீடா இருக்கும். ஏன்னா அது கேமிங் லேப்டாப், கண்டிப்பா ஸ்பீடா கொடுத்தே ஆகணும். ஓகே, இது எல்லாமே இதோட பேசிக் ஸ்பெசிஃபிகேஷன். அதுக்கப்புறம் இந்த லேப்டாப்பை நான் வாங்கி கொஞ்ச நாள் யூஸ் பண்ணேன் இல்லையா, யூஸ் பண்ணும்போது எனக்கு பிடிச்ச ஒரு சில விஷயங்களை நான் இங்க பதிவு பண்ணிக்கிறேன். என்ன அப்படின்னா இந்த லேப்டாப்போட டிஸ்பிளே. டிஸ்பிளேவை பொறுத்தவரை இந்த லேப்டாப்ல IPS LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளேவை நீங்க எந்த ஆங்கிள் இருந்து பார்த்தாலும் உங்களுக்கு சூப்பரா தெரியுதுங்க. அதாவது ஒரு சில லேப்டாப்ல பாத்தீங்க அப்படின்னா வேற ஒரு ஆங்கிள் இருந்து பார்க்கும்பொழுது ஒரு ஃபேட் அடிக்கும், இல்ல ஒரு சில இதே கருப்பா தெரியும். பட் இந்த இதுல அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. எந்த ஆங்கிள் இருந்து பார்த்தாலும் உங்களுக்கு டிஸ்பிளே சூப்பரா தெரியுது. ஆனா இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இதோட பிரைட்னஸ். இந்த டிஸ்பிளே பாத்தீங்க அப்படின்னா நீங்க ரூம்குள்ள வச்சு யூஸ் பண்ணும்போது சூப்பரா இருக்கும். இதே சமயத்துல வெளிச்சமான இடத்துல வச்சு யூஸ் பண்ணும்போது டிஸ்பிளே அந்த அளவுக்கு நமக்கு தெரியல. அடுத்து இந்த லேப்டாப்போட கீபோர்டு. கீபோர்டு சொல்லி பார்க்கும்போது இந்த லேப்டாப்ல பேக்லைட் கீபோர்டு கொடுத்துருக்காங்க. அந்த பேக்லைட் கீபோர்டு இருக்கிற காரணத்தால் நைட் நேரத்தில் இந்த லேப்டாப்பை நீங்க ரொம்பவே சூப்பரா யூஸ் பண்ணிக்கிற முடியும். RGB கீபோர்டு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம கண்ணுக்கு எரிச்சல் இருக்கும், பட்டன்ஸ் தெரியாது. பட் இதுல பேக்லைட் அப்படின்ற காரணத்தினால அந்த பட்டன்ஸ் எல்லாம் எங்கெங்க இருக்கு அப்படின்றத துல்லியமா நமக்கு தெரியுது. அது மட்டும் இல்லாம இந்த லேப்டாப்போட ஷார்ட்கட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா அந்த கீபோர்ட்லயே ரொம்பவே சிம்பிளா கொடுத்துருக்காங்க. எந்த ஷார்ட்கட் எங்க இருக்கு அப்படின்றது அவங்களே ரொம்பவே சிம்பிளா சொல்லிருக்காங்க. அடுத்து இந்த லேப்டாப்ல எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த லேப்டாப்ல டிராகன் சென்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா இந்த லேப்டாப் இப்போ எந்த அளவுக்கு கூல்ல இருக்குது, எந்த அளவுக்கு டெம்பரேச்சரா இருக்குது, இந்த லேப்டாப் இப்போ இந்த அளவுக்கு யூசேஜ்ல இருக்குது அப்படின்றத பத்தி நம்ம ஃபுல்லா தெரிஞ்சுக்கிற முடியும். இன்கேஸ் நீங்க ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் இந்த லேப்டாப் இருந்து எடுக்கணும் அப்படின்னா இதுலயே அது ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்க பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸா வேணுமா, இல்ல நார்மலா வேணுமா, இல்ல லோ பெர்ஃபார்மன்ஸ் வேணுமா அப்படின்னு கேக்குது. லோ பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னா உங்களுக்கு ஓரளவுக்கு லேப்டாப் ஸ்லோவா இருக்கும், பேட்டரி பேக்கப் அதிகமா இருக்கும். பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னா லேப்டாப் சூப்பரா உங்களுக்கு யூஸ் ஆகும், அந்த அளவுக்கு பேட்டரி பேக்கப் கொஞ்சம் சீக்கிரமா காலியாகும், அவ்வளவுதான். அதே சமயத்தில் ஃபேனோட ஸ்பீட் பாத்தீங்க அப்படின்னா கூட்டிக்கிற முடியும், குறைச்சிக்கிற முடியும் நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி. இன்கேஸ் நீங்க ஒரு கேம் விளையாடுறீங்க அப்படின்னா ஃபேனோட ஸ்பீட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அது நம்மளுக்கு டிஸ்டர்பா இருக்கும். அதனால நீங்க வேணும் அப்படின்னா கூட்டிக்கலாம், இல்ல குறைச்சிக்கலாம். அந்த ஆப்ஷனும் இதுல இருக்குது. அதுக்கப்புறம் இதுல எனக்கு பிடிச்ச இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படின்னா இந்த லேப்டாப்லயும் இன்பில்டா MSI பிளேயர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எமுலேட்டர் கொடுத்திருக்காங்க. ஆக்சுவலி இந்த எமுலேட்டர் பாத்தீங்க அப்படின்னா ப்ளூ ஸ்டாக் டைப் வச்சு கொடுத்திருக்காங்க. ஆனா ப்ளூ ஸ்டாக் சொதப்புன அளவுக்கு இந்த எமுலேட்டர் எங்கேயுமே எனக்கு சொதப்புன மாதிரி தெரியல. ரொம்ப 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 சூப்பரா இருக்குது, ரொம்பவே ஸ்மூத்தா இந்த லேப்டாப்புக்கு இந்த எமுலேட்டர் ஒர்க் ஆகுது. நீங்க ஆண்ட்ராய்ட்ல யூஸ் பண்ணக்கூடிய எல்லா விஷயமே இந்த எமுலேட்டர் யூஸ் பண்ணி ரொம்பவே ஸ்மூத்தா இந்த லேப்டாப்ல யூஸ் பண்ணிக்கிற முடியும். இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இது மட்டும் இல்லாம இந்த லேப்டாப்ல இன்னும் எக்கச்சக்க ஆப்ஷன்ஸ் இருக்குது. அது எல்லாத்தையுமே நீங்க ஒன் பை ஒன்னா கூகுள் பண்ணியோ இல்ல யூடியூப் பார்த்தோ நீங்க தெரிஞ்சுக்கங்க. இப்போதைக்கு பேசிக்கா நான் சொல்லியிருக்கேன். அடுத்து இந்த லேப்டாப்ல என்னென்ன எனக்கு பிடிக்கல அப்படின்றத சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த லேப்டாப்ல என்னென்ன போர்ட்ஸ் இருக்கு அப்படின்றத பார்த்துடலாம். ஆக்சுவலி இது நம்ம முதலே பார்த்துருக்கணும், நான் மறந்துட்டேன். அடுத்து கண்டினியூவா பார்த்துருவோம். இந்த லேப்டாப்ல என்னென்ன போர்ட்ஸ் இருக்கு அப்படின்றத பார்த்தோம்னா இந்த லேப்டாப்போட லெஃப்ட் சைடுல இந்த லேப்டாப்புக்கு சார்ஜ் போறதுக்காக ஒரு சார்ஜ் போர்ட் கொடுத்திருக்காங்க. அதுக்கு பக்கத்துல 3.2 USB போர்ட் கொடுத்திருக்காங்க. சார்ஜ் போடும்போது சார்ஜ் ஏறுதா இல்லையா அப்படின்றதுக்காக நமக்கு ஒரு இண்டிகேட்டர் கொடுத்திருக்காங்க. இது பக்கத்துல வென்டிலேஷனுக்காக சில கேப்ஸ் கொடுத்திருக்காங்க. அடுத்து இந்த லேப்டாப்போட ரைட் சைடு பார்க்கும்போது நமக்கு ரெண்டு 3.5mm ஜாக் கொடுத்திருக்காங்க. அதுல ஒன்னு பாத்தீங்க அப்படின்னா டெடிகேட்டடா நம்ம ஹெட்போன் யூஸ் பண்ணிக்கிற முடியும். ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா டெடிகேட்டடா நம்ம
மைக் யூஸ் பண்ணிக்கிற முடியும். அதை தொடர்ந்து அடுத்த ரெண்டு பார்த்தீங்க அப்படின்னா USB 3.2 நம்ம USB கொடுத்துருக்காங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம கண்டிப்பாக ஸ்பீடாகவே இந்த லேப்டாப்ல இருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிற முடியும். அதுக்கு அடுத்து டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வேன் போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே தாண்டி இன்னொரு போர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த போர்ட்டை யூஸ் பண்ணி நம்ம மல்டி ரீடர் கார்டு ரீடரை யூஸ் பண்ணிக்கிற முடியும். ஓகே, இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரே ஒரு HDMI போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ HDMI போர்ட் பின்னாடி கொடுத்துருக்கிறது எனக்கு பிடிச்ச ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னுக்கு யூஸ் பண்ண எல்லா லேப்டாப்லையும் நான் சைடில் தான் பார்த்துருக்கேன். பட் இந்த லேப்டாப்பில் பின்னாடி இருக்கிறது ஒரு நல்ல விஷயமா இருக்குது. ஏன்னா எல்லாமே சைட்லேயே இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்கும். பட் HDMI போர்ட் பின்னாடி இருக்கிறது ஒரு நல்ல விஷயம். ஓகேங்க, இப்போ இந்த லேப்டாப்போட பில்ட் குவாலிட்டி சொல்லி பார்க்கும் பொழுது இதுதான் எனக்கு கொஞ்சம் பிடிக்காத ஒரு விஷயமா இருக்குது. 60,000 ரூபா கொடுத்து இந்த லேப்டாப் வாங்கியிருக்கோம். இருந்தாலுமே இந்த குவாலிட்டி அப்படின்றது ஒரு ப்ரீமியமாக நமக்கு தெரியல. பிராண்ட் சூப்பர் பிராண்ட், ஆனால் இந்த லேப்டாப்பை பார்க்கும்போது ஒரு ப்ரீமியம் லுக் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த லுக் எனக்கு தெரியல. பட் ஒரு அக்ரெசிவாக இருக்குது. கேமிங் அப்படின்னாலே அக்ரெசிவ் தான். ஸோ இது பார்க்குறதுக்கு ஒரு அக்ரெசிவாக இருக்குது. ஆனால் டிசைன் அப்படின்றது நான் என்னோட தனிப்பட்ட கருத்து சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா எனக்கு ஒரு சில விஷயங்கள் பிடிக்கும் டிசைனை பொறுத்தவரை. இந்த டிசைன் எனக்கு பர்சனலாக பிடிக்கல. பட் ஒரு சில கேமர் இது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கான பிரியம். எந்தது பர்சனல் எனக்கு பிடிக்கல. ஓகே, அடுத்து இந்த லேப்டாப்ல சுத்தமாக எனக்கு பிடிக்காத ஒரு சில விஷயங்களை பார்க்கலாம். இந்த லேப்டாப் பார்த்தீங்க அப்படின்னா பேட்டரி பேக்கப். ஸோ பேட்டரி பேக்கப்பை பொறுத்தவரை இந்த லேப்டாப்புக்கு நீங்கள் இந்த அடாப்டரை யூஸ் பண்ணி சார்ஜ் போட்டீங்க அப்படின்னா 2லிருந்து 3 மணி நேரம் நீங்கள் சார்ஜ் போடுற மாதிரி இருக்குது. அப்படி நீங்கள் 3 மணி நேரம் சார்ஜ் போட்டீங்க அப்படின்னா இந்த லேப்டாப்பை நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணும் பொழுது ஒரு 6 மணி நேரம் கிட்ட வருது. 5 to 6 மணி நேரம், சில சமயத்தில் 5.5 மணி நேரம். ஸோ அது 5 to 6 மணி நேரம் நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணும்போது வருது. இது கொஞ்சம் அட்வான்ஸாக யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, அதாவது இன்டர்நெட் யூஸ் பண்ணுறீங்க, யூடியூப் பார்க்குறீங்க, இது எல்லாமே கொஞ்சம் அட்வான்ஸாக யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 4 மணி நேரம் வருது. இதே சமயத்தில் நான் யூஸ் பண்ணும் பொழுது அதை நான் எப்படி யூஸ் பண்ணேன்னா, பேக் லைட் இருக்கு இல்லையா. ஸோ பேக் லைட்டை ஆன் பண்ணிட்டு பிரைட்னஸை ஃபுல்லாக வச்சுட்டு இன்டர்நெட்டை ஒய்ஃபை மூலியமாக கனெக்ட் பண்ணி யூடியூப் பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஸோ இதனால எனக்கு அதிகபட்சம் ஒரு 3.5 மணி நேரம் வந்துச்சு. 3 to 3.5 மணி நேரம் வந்துச்சு. ஆனால் இதே லேப்டாப்பை நான் GTA 5 இருக்கு இல்லையா. ஸோ GTA 5 கேம் விளையாண்டேன். அப்படி விளையாடும் போது அதிகமான கிராஃபிக்ஸ் வச்சு விளையாண்டேன். ஹை கிராஃபிக்ஸில் GTA 5 ரோல் பிளே, அதாவது இன்டர்நெட்டை கனெக்ட் பண்ணிட்டு நான் விளையாண்டேன். அப்படி விளையாடும் பொழுது எனக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா 2.5 மணி நேரம் தாங்க வந்துச்சு. ஸோ சார்ஜ் போடுறதுக்கு 3 மணி நேரம். பட் இந்த கேம் விளையாண்டு இதை பேட்டரி ட்ரைவ் பண்ணுறதுக்கு மொத்தத்துக்கே 2.5 மணி நேரம் தான் வந்துச்சு. 2.5லேருந்து அதிகபட்சம் 3 மணி நேரம். ஸோ இதுக்குள்ள தான் 2.5 to 3 மணி நேரம், ½ hour டிஃபரெண்ட் இருக்குது. ஸோ இந்த பேட்டரி பேக்கப்பை மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிருக்கலாம் அப்படின்ட்டு எனக்கு தோணுது. ஏன்னா நான் மற்ற கேமிங் லேப்டாப் யூஸ் பண்ணது கிடையாது. ஸோ அதில் எப்படி இருக்கும் அப்படின்றது தெரியல. லேப்டாப் அப்படின்னாலும் இப்படி தான் இருக்குமா அப்படின்ற ஒரு சந்தேகமும் இருக்குது. கேமிங் லேப்டாப் அப்படின்னா இப்படி தான் இருக்குமா அப்படின்ற ஒரு சந்தேகம் எனக்கு இருக்குது. மற்றபடி இதில் இருக்கக்கூடிய எல்லா ஆப்ஷனுமே எனக்கு பர்சனலாக ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஓகேங்க, இப்போ ஃபைனலாக ஒரு முடிவுக்கு வருவோம். 60,000 ரூபா உங்ககிட்ட பட்ஜெட் இருக்கு. உங்களுடைய பட்ஜெட் 60,000 ரூபா, மேக்ஸிமம் 60,000 ரூபா. ஸோ 60,000 ரூபாயில் ஒரு கேமிங் லேப்டாப் வாங்கணும். அதே சமயத்தில் அந்த லேப்டாப்பில் ரேம் வந்து 8 GB இருக்கணும், SSDயும் இருக்கணும், ஹார்ட் டிஸ்க்கும் இருக்கணும், கிராஃபிக்ஸ் கார்டும் இருக்கணும். அந்த கிராஃபிக்ஸ் கார்டு டெடிகேட்டட் கிராஃபிக்ஸ் கார்டாக இருக்கணும். இது எல்லாத்தையுமே சேர்த்து அந்த லேப்டாப் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிராண்டட் லேப்டாப்பாக இருக்கணும். அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு லேப்டாப் தான் என் கண்ணுக்கு சிக்கிச்சு. யூஸ் பண்ணி பார்த்தேன், எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஓகே, அவ்வளோதாங்க. ஸோ ஒரு 60,000 ரூபாய் பட்ஜெட்டில் நீங்கள் ஒரு லேப்டாப் வாங்குறதா இருந்தீங்க அப்படின்னா எந்த லேப்டாப் வாங்குவீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. இன்கேஸ் நீங்கள் லேப்டாப் வாங்க போகிறீங்க அப்படின்னா இந்த லேப்டாப் உங்களுக்கு சூட்டபிளாக இருக்குமா இல்லையா அப்படின்றத கூட நீங்கள் தெரியப்படுத்தலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சா அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த வீடியோவை உங்களுடைய மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்கள் ஷேர் பண்ணிடுங்க. உங்களுக்கு இந்த லேப்டாப் பற்றின சந்தேகம் ஏதாவது இருந்துச்சா அப்படின்னா என்னோட இன்ஸ்டாகிராமில் கேளுங்க. இன்ஸ்டாகிராமுக்கான ஐடி டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இதே போல் இன்னொரு செம்மையான அன்பாக்சிங் வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் அமீர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.